வந்த உடனே தான் அக்கா சொன்னாங்க சுருக்கமாக நல்ல விஷயத்தில் பேசணும். இந்த நாளில் கூட பணி ஓய்வு பெற்றிருக்கிற தோர நன்றி செலுத்துகிறேன். பல ஆண்டுகள் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். டாக்டர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதாவது 3 ஸ்டார்ஸ்லாம் வந்து ரிட்டையர் பண்ணிருக்கேன், அதுக்கு பணி ஓய்வு இருக்காருன்னு சொல்லி அது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அந்த இயற்கை ஓய்வு பெறும் என்று சொல்லிவிட்டால் அவ்வளோதான். அக்கா சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். அதேபோல் உலக பிரகாரமான இந்த வேலையிலிருந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் இன்னும் அவர் நான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்களானே, இப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் போகாத என்ன செய்வீங்க, ரொம்ப டைட்டாக இருக்கேன், எங்கள் அம்மா பார்க்கணும், அப்புறம் நிறைய வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய ஷெடியூல் சொன்னாங்க. அதுபோல் அவர்கள் இந்த பணி ஓய்வு பெற்ற நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இன்னும் ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். ஃபஸ்ட்டு டாக்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னா, அவங்க வந்து இங்கே உட்காந்துருக்கிறதே ஒரு டைட் ஷெடியூல். அநேக உங்களுக்கே தெரியும், கிளினிக்கில் நிறைய பேஷண்ட் வருவாங்க, பார்த்து பேசுகிறது என்பதே ஒரு டைமே கிடைக்கும். ஆனாலும் அதுக்கு தனியான நேரத்தை ஒதுக்கி எங்களை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் நன்றி செலுத்துகிறேன். டாக்டர் வராஸ் திருபுரசு அவர்களுக்கும் நன்றி. அண்ணனோட என்னுடைய தொடர்பு வந்து 94, 95 அப்போல்லாம் வந்து அண்ணன் எனக்கு ரொம்ப சீனியர். துரண்ணன், சாம் அண்ணன், ராஜா அண்ணன் அவங்கெல்லாம் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவங்க கூட வாசிக்கணும் ஒரு பையன் இருக்கும். ஏன்னா சின்ன பையங்க ஏதாவது தப்பு சொல்லிடுவாங்க. ஏன்னா அண்ணன் வந்து மியூசிக்கில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா ஒரு நோட்டில் கார்ட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். தப்பாக வாசிக்கக்கூடாது, ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆள். ஒரு நாட்களில் பயந்துகிட்டே அவங்க கூட வாசிருப்பேன். குறிப்பாக 1999 நினைக்கிறேன், ஆர்எம்கேவி ப்ரோக்ராம். அப்போ ஆர்எம்கேவி ஓனர் ஆனந்த் சகோதரர்கள் 4 பேர் உண்டு. அதில் ஆனந்துங்கிறவர் வந்து அந்த நம்மளுடைய அந்த கிறிஸ்தவ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த கிறிஸ்மஸ் காலத்தை ஒட்டி ஒரு 10 நிகழ்ச்சி பண்ணோம். அவரும் கூட வருவார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பாடுவார், ஆதிபிதா குமாரன். அந்த பாடல் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றாக இணைந்து சென்றோம். ஒரு 10 நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அன்னைக்கு கூட தான் இருப்பாங்க, கரெக்டாக இருக்கணும், டைம்லாம் வந்து கரெக்டாக போகணும், அந்த மாதிரி சொல்லி எதிர்பார்க்குற ஒரு அண்ணன். அடுத்தபடியாக இப்போ நம்ம ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்தியிருந்து இருந்தது. இப்போ ஒரு இடைவெளிக்கு பிறகு மியூசிஷியன் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி மில்விலை ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரை அதில் ஒரு 4 பேர் 5 பேர் வருவோம். இப்போ ஓய்வு பெற்ற பிறகு அண்ணன் அதில் கலந்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை, கரெக்டாக வந்துடுவாங்க. வந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும், இந்த பாட்டெலாம் ரெடி பண்ணணும், ப்ரேயர்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி இன்னும் உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள். தொடர்ந்து வந்து கொள்வார்கள் சொல்லி நாங்கள் விசுவாசி இன்னும் நிறைய பேருக்கு